உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகாசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் என்பதை உன்னதமாக்கி அருள் புரிந்தார். வெளியேற்றம் நடக்க ஆரம்பிக்கும். இது நம்மளுடைய மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுல சில சமயம் நம்ம யூரின்ல டெஸ்ட் எடுப்போம், அல்லது பிளட்ல டெஸ்ட் எடுப்போம். அதுல சில காம்பவுண்ட்ஸ் கூடிருச்சு, குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெடிக்கல் காம்பவுண்ட் கொடுத்து அதை நியூட்ரலைஸ் பண்ண பார்ப்பாங்க. அது சயின்ஸ் அது தெரிஞ்ச நெஃப்ராலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட் எல்லாம் இன்வால்வ் பண்ணி வேலை செய்வாங்க. நம்ம அந்த டீட்டெயிலுக்குள்ள போக போறது கிடையாது. இப்ப நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, நம்ம சிறுநீரகத்தோட ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கலாம், அதுல ஏதாச்சும் ஆரோக்கிய குறைபாடு வந்து அதை எப்படி சரி பண்ணலாம், அப்புறம் அதனோட மறைவான வேலைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வகுப்புல பேசிக்கலாம். பொதுவா சிறுநீரகம் 24 மணி நேரம் இயங்கிட்டு இருக்கு. உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே 24 மணி நேரம் இயங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல இவரும் இயங்கிட்டே தான் இருக்காரு. இவரோட வேலை ரொம்ப அதிகப்படியான வேலை தான் சொல்ல போனா. என்னன்னா 24 மணி நேரம் ரத்தத்துல இருக்கக்கூடியதை செக் பண்ணி ஒரு டோல்கேட் மாதிரி எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபில்டர் பண்ணக்கூடிய நபர் ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சப்போஸ் அவரோட ஃபில்ட்ரேஷன்ல கொஞ்சம் வீக் ஆயிட்டா கூட நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய கூத்தும். நீங்க காலை தூக்கி கூட வைக்க முடியாது. காலை தூக்கி வைக்கிறதுனா கூட வெயிட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கையை தூக்குச்சோன்னா கையை அவ்வளவு சுலபமா தூக்க முடியாது. ஏன்னா அந்த வெயிட்னஸ், ஹெவினஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். வயிறு தொட்டு பார்த்தா வயிறு கனமா தெரியும். இந்த அவரோட இயல்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவுமே அவரை பத்தி தெரியாத மாதிரி சாதாரணமா இருக்கும். பட் அவர் வேலை செய்யறதுல கொஞ்சம் குறைபாடு ஏற்பட்டா கூட நம்ம இதெல்லாத்தையும் பார்க்க வேண்டியது. ஓகே, அதை விட முக்கியமா அவருடைய திறன் குறையும் பொழுது எல்லாமே நம்ம உடம்புல ஒரு ஹெவினஸ் வர ஆரம்பிக்கும். ஒரு பாரம் ஏறின மாதிரி ஃபீல் ஆகும். பொதுவா அந்த பாரம் நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஈவன் தலைபாரம் அப்படிங்கறத கூட இவர் கூட சம்மந்தப்படுத்துறதா நம்ம சொல்லலாம். தலை வலிக்குது, தலை பாரமா இருக்குது அப்படின்னா கூட உடனே நம்ம இவரோட எனர்ஜி குறைஞ்சிருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அப்படிதான் உடனே கிட்னி கெட்டு போயிடுச்சா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த போறது இல்லை. கிட்னியோட திறன் குறைஞ்சிருச்சு அல்லது கிட்னியில இருக்கிற ஆற்றல் குறைஞ்சிருச்சு அப்படி சொல்லலாம். அப்படின்னா வண்டியை எப்படி நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம்னா, வண்டி ஓடிட்டு இருந்தது நின்றுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? வண்டி ஓடாதா அப்படின்னா இல்ல, வண்டிக்கு கரெக்டான ஃபியூவல் போட்டீங்கன்னா அது ஓட ஆரம்பிக்கும். அது போல நம்மளுடைய சிறுநீரகத்தோட திறன் குறையும் பொழுது நமக்கு ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் காமிக்கலாம். அந்த சிம்டமோட இண்டிகேஷனை வச்சுட்டு சிறுநீரகத்துக்கு உண்டான ஆற்றல் அதிகப்படுத்தினா போதும், ஆட்டோமேட்டிக்கா சிறுநீரகம் திருப்பி சிறப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சது. அப்ப இந்த இடத்துல சிறுநீரகம் ரத்தத்திலிருந்து பிரிச்சு யூரினா வெளியேற்றம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படியே விட்டுடலாம். இந்த இடத்துல சிறுநீரகத்தோட பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படும் பொழுது நமக்கு எங்கேயெல்லாம் காமிச்சு கொடுக்கலாம், இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத இப்படியெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு தலைவலின்னு சொன்னோம். ரெண்டாவது இதுல என்னன்னா, காதுல அதிகமா குடைச்சல் இருக்குது, காது அதிகமான சவுண்ட் வந்துட்டு இருக்கு, அல்லது காது கேட்டுட்டு இருந்த காது அப்படியே திறன் குறையுது அப்படின்னு சொன்னா அதே மாதிரி சிறுநீரகத்துல திறன் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு கணக்குல எடுத்துக்கலாம். ஓகே, இது பயமுறுத்தலுக்காக எங்க பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வகுப்பு, சரிங்களா? அப்படி வந்தா நம்ம அதை எப்படி சரி பண்ணலாம், தெரியாம எதையோ போய் தேடிட்டு இருக்கிறப்பல இதுதான் நடந்திருக்கு, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிற ஒரு சுலபமான கன்க்ளூஷனுக்கு வரக்கு இந்த டாபிக் கண்டிப்பா பயன்படுது. ஓகே, அப்ப காதுல ஒரு இறைச்சல் அதிகமா இருக்கு, காது குடைதல், காதுல சத்தம் அதிகமா இருக்குது, அல்ல காது திறன் குறையுது அப்படின்னா போது அதை சிறுநீரகத்தோட சக்தி நிலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கறது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் பொதுவாவே இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா பீரியட்ஸோட தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா கூட அதுவும் சிறுநீரகத்தினோட சக்தி குறைவாக இருப்பதாக அடையாளமா எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப திருப்பி நம்மளோட எண்ணம் என்னன்னா அந்த சிறுநீரகத்தோட சக்தி அதிகப்படுத்தும். இவ்வளவுதான் நம்மளோட வேலை. அது எப்படி கொடுக்கறதுங்கிறது இப்ப நம்ம இன்னொரு 10-15 நிமிஷத்துல அதை பார்த்துக்கலாம், சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன தொந்தரவுகள் இருக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய நகம் இருக்கு இல்லைங்களா, அந்த நகத்துல அதிக வெடிப்பு இருக்கிறது, அல்ல நகம் கருப்பாயிட்டே இருக்கிறது, அல்லது நகம் ஒரு மாதிரி ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே சிறுநீரகத்தோட சக்தி குறைவாக இருப்பதாக அடையாளப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் உங்க பல்லுல ஏதாவது சொத்தப்பல்லுன்னா நீங்க சாப்பிட்டுட்டு சொத்தப்பல்லு வர்றது ஒண்ணு, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு பல்லு சொத்தையா இருக்குது அப்படின்னா அதுவும் சிறுநீரகத்தோட சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கிறத கணக்குல எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப நான் சொல்ல போறது கேட்டா எல்லாரும் அந்த பிரச்சனை நினைச்சுக்காதீங்க.
அது அது வந்து இதோட அது அந்த மாதிரி பிரச்சனையோட வரவங்களே இதை சரி பண்ணி தான் அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அது என்னன்னு சொன்னா இந்த ஹேர் ஃபால் அப்படின்னாலே அதுவும் வந்து சிறுநீரகம் நல்லா இருக்கும் பொழுது நமக்கு வந்து என்ன ஆகும், முடி வந்து நல்லா அடர்த்தியாகவும் ஹேர் ஃபால் ரொம்ப குறைவாகவும் இருக்கும். சிறுநீரகத்துல சக்தி குறைவாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஹேர் ஃபால் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன் அவர் குறைஞ்சா இவர் ஏன் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவரோட ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி தான் இந்த ஹேர் மெயின்டெனன்ஸ். இப்போ முடி வந்து ஒருத்தருக்கு நல்லா டென்ஸா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருடைய சிறுநீரகத்தோட ஆற்றல் நல்லா இருக்குதுன்னு நீங்க எடுத்துக்கலாம். அதே முடியோட திறன் குறைவா இருக்குது அப்படின்போது சிறுநீரகத்தோட ஆற்றல் குறைவா, சிறுநீரகத்தோட ஆற்றல் தான் எனர்ஜி தான் குறைவா இருக்கே தவிர சிறுநீரகத்துல எந்த வித மாற்றமும் இருக்காது. சரிங்களா? உடனே அது வீங்கிருச்சா சுருங்கிருச்சா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியதில்லை. அதோட ஆற்றல் குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். அதை வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஃபாலோட காரணம் என்னங்கிறது நம்ம அதுவும் இப்ப பேசிடலாம் கொஞ்ச நேரத்துல. ஓகே. அதுக்கப்புறம் இந்த கெண்டக்கால் காஃப் மசில் சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த காஃப் மசில்ஸ்ல வரக்கூடிய பெயின் எல்லாமே வந்து நம்ம சிறுநீரகத்தோட தொடர்புபடுத்தி பேசலாம். அதே மாதிரி சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலோட ஹீலோட இதுல நம்ம ஹீல்ல காலையில எந்திரிக்கும் போது மட்டும் அந்த குதிங்கால்ல ஒரு வலி தெரியும். கால் ஊடும்போது நல்ல என்ன சொல்றது, ஒரு ஆணி வச்சு அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெயின் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்படி இருந்துச்சுனாலும் அது வந்து சிறுநீரகத்தோட ஆற்றல் குறைவு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதை வந்து தலையில ஆரம்பிச்சு கால் பாதம் வரைக்கும் நமக்கு நடக்கக்கூடிய எந்த விஷயங்களா இருந்தாலும் நம்ம வந்து இது சிறுநீரகத்தோட தொடர்படுத்தி பேச முடியும். அதே மாதிரி பெண்கள் எடுத்துட்டா பீரியட்ஸோட இர்ரெகுலரிட்டிஸ் இருந்தாலும், அல்ல பீரியட்ஸ்ல இருக்கக்கூடிய பெயின் எடுத்துக்கிட்டாலும், அல்ல பீரியட்ஸோட இண்டிகேஷன் ஓவர் ப்ளீடிங்கா இல்ல அண்டர் ப்ளீடிங்கா இருந்தாலும் சரி, அல்ல பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 2 days வந்து பெயின் ரொம்ப சிவியரா இருக்குன்னு சொன்னாலும் சரி, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஃபெர்டிலிட்டி ரிலேட்டட் எல்லாமே வந்து நம்ம சிறுநீரகத்தை தான் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. அப்போ யோசிச்சு பாருங்க சிறுநீரகம் எவ்வளவு மேஜர் ரோல் எடுத்து வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. அப்ப பொதுவா வந்து இப்போ மாடர்ன் சயின்ஸ் என்ன பண்றோம், நமக்கு வந்து ஒரு கன்சீவ் ஆகணும்னு சொல்லி ஒரு பெண்ணோ ஆணோ போறாங்க, ஃபெர்டிலிட்டி சென்டர் போறாங்கன்னா அவங்க பாக்குறது வந்து யூட்ரஸ் பார்ப்போம், ஃபெலோப்பியன் டியூப் பார்ப்போம், ஓவரிஸ் பாக்குறாங்க, அதோட ஹெல்த் பாக்குறாங்க, அதுல ஏதாச்சும் செடிமெண்ட் ஆயிருக்கா இல்ல அதுல ஏதாச்சும் ஃபைப்ராய்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தான் பாக்குறோமே தவிர அவங்க வந்து கிட்னியோட எனர்ஜி லெவல் கிட்னியை பத்தி எல்லாம் கிட்னியோட எனர்ஜி லெவல் அவங்க யாரும் பார்க்க. பட் நம்ம இங்க வரும்போது என்ன பண்ணுவோம்னா கிட்னியோட எனர்ஜி லெவலை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், யூட்ரஸ் ஸ்ட்ரென்த் ஆகும். யூட்ரஸ் ஸ்ட்ரென்த் ஆகும்போது அது கனெக்டடா இருக்கக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப் சரியாகும். அது கனெக்டடா இருக்கிற ஓவரி ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம வந்து கிட்னியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டி வரும். அதுதான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே. இப்ப இந்த கிட்னி வந்து இவ்வளவு வேலை செய்யுது, இது வந்து நம்ம பஞ்சபூதங்களோட பேசும்போது அவர் யாரு, அவர் என்ன வேலை செய்யறாரு, வெளியே என்ன செய்யறாரு, உள்ள என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா பஞ்சபூதத்தில் இருக்கிற நீர் அப்படிங்கிறது தான் கிட்னியே நம்ம சொல்றோம். பஞ்சபூதத்துல நீர் வெளியே இருக்குது. அந்த நீரோடைய ஆற்றல் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீரோட ஆற்றல் அப்படிங்கிறத விட நீரோட பெருமை பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில சொல்லக்கூடிய அவை வந்து என்ன சொல்றாங்க, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னாங்க. சோ உலகம் தோன்றணும்னாலும் நீர் வேணும், உலகத்துல ஏதாவது ஒரு மாற்றம் வேணும்னாலும் நீர் வேணும். நீர் வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் இங்க இருக்கிற ஒரு சின்ன செடியில இருந்து ஆரம்பிச்சு மேபி நம்ம சொல்லக்கூடிய அமீபான்னு சொல்லி எடுத்துட்டாலும் சரி, அல்லது பெரிய டைனோசர் சொல்லி ஒன்று எடுத்துட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் ஜீவராசிகளுக்கும் பல்லு உயிர்களுக்கும் வந்து நீர் பிரதானம் தான். நீர் இன்றி அமையாத உலகுதான். உலகம் அப்படின்னா நீர் கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் நம்மளோட பூமியிலேயும் வந்து 70% நீரால நிரப்பப்பட்டு வைத்துள்ளார்கள். அப்ப அவ்வளவு பவர் வந்து நமக்கு நீருக்கு தேவைப்படும் பொழுது அவ்வளவு பவர் வந்து அந்த ஆற்றல் யார் வச்சிருக்கிறாங்கன்னா நம்மளோட சிறுநீரகம் வச்சிட்டு. சிறுநீரகத்துக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குமா, இருக்கிறது ஒரு இத்தனோண்டு தானே அப்படின்னா இல்ல அதை விட பவர் அதுக்கு வச்சிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஓப்பன் கிரவுண்டு கடந்து கடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் வைங்களேன். உதா நம்ம சென்னையில இருந்து எடுத்துட்டா சென்னையில இருந்து நம்ம அந்த பக்கம் தாம்பரம் தாண்டி ஏதாவது ரொம்ப தூரம் போறோம், அப்புறம் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகுறோம். அப்படி போயிட்டு வரும்போது சில ஓப்பன் கிரவுண்ட் ஏரியா இருக்குது, அந்த கிரவுண்டை பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா கூட ஏதாச்சும் ஒரு ஹெவி ரெயின் வந்துச்சு சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு 3 நாள் கழிச்சு அந்த மழை வந்த ஏரியாவை நீங்க கடந்து போகும் பொழுது அந்த முழுக்க முழுக்க என்ன இருக்குன்னா சின்ன சின்ன செடிகள் வளர்ந்துருக்கிறத பார்க்க முடியும்.
அப்ப இந்த செடிகள் எப்படி வந்தது? யாரும் மேஜிக் வேலை பண்ணாங்க? 2 நாளைக்கு முன்னாடி வெயில்ல காஞ்சிருந்த இடத்துல இப்ப எப்படி இவ்வளவு பெரிய செடிகள் வளர்ந்தது அப்படின்னா, அதுக்கு சொல்லுவாங்க நேற்று 2 நாள்ல நல்லா மழை பெஞ்சுதுப்பா அப்படின்னு. 2 நாளா மழை பெஞ்சோன்னா இது எப்படி அவ்வளவு தூரம் உள்ள இருந்து வந்துருப்பா அப்படின்னா, நீருக்கும் நிலத்துக்கும் ரொம்ப ஒரு பெரிய பாண்டிங், பெரிய கனெக்ஷன் இருக்கு. சொல்லப்போனா ஒரு ஃபேமிலி மெம்பர்னு எடுத்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்லலாம். அப்ப நீருங்கிற ஒரு 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 ஆணாவோ அல்லது ஒரு பெண்ணாவோ எடுத்துக்கிட்டாலோ, இல்ல நிலம்ங்கிற ஒரு ஆணோ பெண்ணாவோ எடுத்துட்டா, அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுல இருந்து நிறைய ஜீவராசிகள் உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். அது வந்து மழைக்கு வந்து அந்த ஆற்றல் அதிகமா இருக்கிறதுனால உடனடியா அது வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப அந்த நீர் அப்படிங்கிறது பூமி மேல பட்டோம்னா ஒரு ஏதாவது ஒண்ணு ஒளிஞ்சிருந்தது இத்தனை நாள் கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்த கூட என்ன பண்ணுது, நமக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி காமிச்சு கொடுக்குது. இதுதான் அப்படி நான் தான் பாரு இவ்வளவு பச்சை பசேன்னு இருக்கிற பாரு அப்படி சொல்லி அந்த பூமி காமிச்சு கொடுக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆண் கிட்டயோ பெண் கிட்டயோ ஒரு மறைவான ஆற்றல், மறைவான சக்தி ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை காமிச்சு கொடுக்கக்கூடிய நபரும் யாரா இருப்பாங்கன்னா அவங்களோட கிட்னியா தான் இருக்கும். கிட்னி நல்லா ஹெல்த்தியா இருந்துச்சு வைங்களேன், அதனோட ஆக்டிவிட்டிஸ் அந்த குழந்தையோடதோ இல்ல பெரியவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த ஒரு பேசுறதா இருந்தாலும் தெளிவா பேசுவாங்க. இது என்ன சொல்றது, அந்த பேசும்போது ஒரு மாதிரி திக்கி திக்கி பேசுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட கிட்னியோட எனர்ஜி தான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை நீங்க பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் எல்லாரும் இதுல வந்து இந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். காரணம் அதுல இருக்கக்கூடிய ஆற்றல் தான். ஓகே, அது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஈவன் ஒரு கலைஞன் அப்படின்னா அவங்களுக்கு கூட ஒரு கலைஞன் ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு அந்த ஆற்றல் இருக்கணும். அப்பதான் அந்த எக்ஸ்ட்ரா அந்த பர்ஃபார்ம் பண்ற ஆசை அவங்களுக்கு வரும். அப்ப நம்ம குழந்தைகளை வந்து நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா என்னோட குழந்தைகிட்ட அந்த எனர்ஜி இருக்கா இல்லையாங்கிறத பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை. நம்ம பாட்டுக்கு நீ பாட்டுக்கு சேரு, நீ பாட்டுக்கு படி, நீ பாட்டுக்கு செய்ய, நீ பாட்டுக்கு செய்யனா அந்த ஆற்றல் இருக்கிற குழந்தைங்க தான் அதை செய்ய முடியும். அப்ப அந்த ஆற்றல் இல்லாத குழந்தைகளை விட்டுறலாமான்னா வேண்டாம். அந்த குழந்தைகளுக்கு அந்த ஆற்றலை கொடுக்க வேண்டும். அது கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது சார்ந்த சில விஷயங்களை நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் சொன்னா உண்மையால அந்த குழந்தைக்கு அந்த ஆற்றல் கிடைச்சிடும், அந்த கிட்னியோட எனர்ஜி கூடிடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து ரொம்ப ஈஸியா வந்து நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து இந்த கிட்னிங்கிறது ஒரு மறைவான சக்தியை வெளிக்கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க உடம்புல ரத்தத்தை ஃபில்டர் மட்டும் பண்ணி வெறும் யூரினா மட்டும் அனுப்புறது அதனோட வேலை இல்லை. ஈவன் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸ் சொல்லப்போனா கெமிக்கல் காம்பவுண்டோட ஃபார்முலா இருக்கு. ரத்தத்துல கெமிக்கல் காம்பவுண்டோட ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் காப்பி எடுத்து வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அக்குபஞ்சர் அறிவியல் சொல்லுவோம். அந்த ஒரு சப்போஸ் ஒரு ஃபீவர் டயத்துல உங்களோட ரத்தத்துல நிறைய மாற்றம் நடக்கும். அதுல என்ன நடக்குதுங்கிற ஃபார்முலாவை அதுதான் ரெக்கார்ட் பண்ணும். நீங்க வளர்ந்துட்டு இருக்கும்போது உங்க உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுங்கிற விஷயத்த அது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரி வெறும் ஃபில்டர் பண்றது மட்டும் சயின்ஸ் மாடர்ன் சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கு. பட் அக்குபஞ்சர் சயின்ஸ் அதையும் தாண்டி அப்படியெல்லாம் அது ஃபியூச்சருக்கு ஏதாவது வேணும்னா கூட அவரோட ஃபைல் எடுத்து பார்த்தாதான் நம்மளால ரீட் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. அதுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லப்போனா நம்ம உடம்போட ப்ளூ பிரிண்ட்டை அவர் தான் வச்சிருப்பாரு. எப்பவுமே அந்த கம்பெனிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மிஷினரிஸ்க்கெல்லாம் ப்ளூ பிரிண்ட்னு ஒன்று செய்வாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் ரொம்ப ப்ரிஷியஸா எடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுலதான் அதை வச்சுதான் டைமென்ஷன் அதனோட எல்லாமே அதுல இருக்கும். அதை வச்சுதான் அந்த அடுத்த பீஸ் செய்யறதுனாலே அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டு வந்து செய்ய பார்ப்பாங்க. இப்ப அதெல்லாம் மாடர்னைஸ் பண்ணி கேட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ல வந்துருச்சு. ஓகே, ஸோ அந்த பேஸோட டிசைன் எங்க இருக்குன்னா நம்ம கிட்னில இருக்கு. ஸோ உங்களோட எல்லா விதமான புரோட்டோடைப்னா உங்களோட மினியேச்சர் சைஸே வந்து கிட்னில வச்சிருக்க முடியும். அவ்வளோ பவர் அந்த கிட்னில இருக்கு. அதனால கிட்னியை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இந்த கிட்னி எதனால டிஸ்டர்ப் ஆகும், எப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும், யாரால டிஸ்டர்ப் ஆகும்? நானே என் கிட்னியை நான் கெடுக்கிறதுக்கு விரும்புவேனா அப்படின்னா கண்டிப்பா நம்ம யாரும் நம்மளோட உறுப்பை வந்து கெடுத்துக்க விரும்ப மாட்டோம். ஆனா எக்ஸ்டர்னல் பேராமீட்டர் அப்புறம் என்னோட இன்டர்னல்ல இருக்கக்கூடிய சில பேராமீட்டர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து என்னோட கிட்னியை டிஸ்டர்ப் பண்ண வைக்கும். அப்படி டிஸ்டர்ப் பண்ண வைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு நபர், மிக மிக முக்கியமான ஒரு கேரக்டர் என்ன சொன்னா உங்களோட பயம்தான். எவ்வளவுக்கு எவ்வளவு பயப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கிட்னியோட எனர்ஜி குறையும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை பத்தி இருந்தாலும் சரி, நீங்க இதுக்குதான் அப்படிங்கிறது இல்லை, எதை பத்தி நீங்க அதிகமா பயப்படுறீங்களோ அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிட்னி எனர்ஜியை குறைச்சிடும். உதாரணத்துக்கு சில இதுல எல்லாம் காலேஜஸ்ல எல்லாம் ப்ரொஃபசர்ஸ் காலேஜ் கிளாஸ் எடுக்க வரும்போது சில ஸ்பெஷல் வகுப்புல சொல்லுவாங்க,
நீங்க உங்க பிரச்சனையை வந்து ரொம்ப தலையில தூக்கி வச்சுக்காதீங்க, அதை விட்டுருங்க அப்படின்ட்டு அதுக்கு செஞ்சுக்கா அந்த பிரச்சனையை பத்தி சொல்றக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டம்ளர் கொண்டு வந்து டெஸ்ட் மாதிரி ஒண்ணு வச்சு கொடுப்பாங்க. ஒரு டம்ளர்ல கொஞ்சம் தண்ணி, அரை ஃபுல்லா கூட இல்லை, ஒரு அரை டம்ளர் தண்ணியை கொண்டு வந்து குழந்தை அந்த பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு இந்த டம்ளரை நீ தூக்கு அப்படின்பாங்க. தூக்குனா அதுல என்ன இருக்குது யோசிச்சு பாருங்க. ஒரு டம்ளர் தண்ணி, அது அரை டம்ளர் தண்ணி தூக்குனா தூக்குறது ஒன்றும் பெருசே இல்லை, ஈஸியா தூக்கிடுவோம். ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, தூக்குனாக்கு அப்புறம் அந்த டம்ளர் அப்படியே ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிட்டு இருப்பாரு. அந்த 5 நிமிஷம் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள அவங்க கை வலி எடுத்து, அதே 10 நிமிஷம் சொல்லும் போது இன்னும் வலி எடுத்து. அப்ப அவர் என்ன சொல்ல வருவாங்கன்னா, இந்த டம்ளரோட வெயிட் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. டம்ளரோட வெயிட்டை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா தூக்குறீங்க, இறக்கி வைக்கிறீங்க, எல்லாமே பண்றீங்க. பட் அதை கன்சிஸ்டன்டா தூக்கிட்டு இருக்கும் போதுதான் உங்களோட வலி அதிகமாகுது, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. அப்ப நம்ம பிரச்சனைங்கிற விஷயம் இல்லாம இப்ப இருக்கிற மாடர்ன் சொசைட்டில நம்மளால வாழ முடியுமானா முடியாது. எது எப்ப பிரச்சனை வரும்னு தெரியாது. அப்ப அந்த பிரச்சனை வரும்போது அதையே தூக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்ப அந்த பிரச்சனையே ஒரு 2 மணி நேரம் தூக்குனா அதுக்கு ஒரு பிரச்சனை, அது ஒரு ப்ராப்ளமா, அது ஒரு எஃபெக்ட் உங்க உடம்புல காமிக்கும். அதுவே 2 நாள் தூக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு எஃபெக்டை காமிக்கும். அதுவே 2 வருஷம் தூக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்க உடம்பு பாதிக்கப்படாது. அப்ப பிரச்சனைங்கிற விஷயத்த எவ்வளவு தூரம் நீங்க தூக்குறீங்க, எவ்வளவு தூரம் அதை கீழே இறக்கி வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம கிட்னியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பயப்படுதல் அப்படிங்கிற விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு நெக்லெக்ட் பண்ணிட்டே வரணும். இப்ப இது சொல்லும் போது இதுக்கு ப்ரூவன் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க யாராவது கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா கிட்னியில இருக்கக்கூடிய ஒர்க்கை ஷேர் பண்ணக்கூடிய நபர் யாருன்னா நம்ம யூரினரி பிளாடர் தான். ஓகே, இப்போ கிட்னில வந்து உங்களோட கிட்னில வந்து ஒரு எனர்ஜி குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது, இந்த பயம் வந்தா கிட்னியோட எனர்ஜி குறையும் சொல்றோம். அப்ப யாராச்சும் உங்களை பயம் முடிச்சுறாங்க அப்படின்போது பொதுவாக இது பெரியவங்களுக்கு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சின்ன குழந்தைகளுக்கு சும்மா ஒரு மிரட்டுறோம், அடிக்கிற மாதிரி கையை தூக்குறோம் அப்படின்னு என்ன ஆகும்னா அவங்க நிக்கிற இடத்துலயே பெட் வெயிட் பண்ணிடுவாங்க, அல்லது நிக்கிற இடத்துல யூரின் போயிடுவாங்க. பெட் வெயிட் பண்ற குழந்தைகள் எல்லாம் கேட்டீங்கன்னா நைட் என்ன ஆச்சுன்னா இது ஒரு கனவு பார்த்தேன், கனவு கண்டு நான் பயந்துட்டேன் அப்படிம்பாங்க. அப்ப நீங்க குழந்தைகளை வளர்த்தும் பொழுது பயத்தை கொடுத்துட்டே வளர்த்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா குழந்தைங்க வளர்ந்துருவாங்க. பட் உள்ள நீங்க பதிவு வச்ச பதிவு, அந்த பயம்ங்கிற பதிவு உள்ளே. அப்ப அந்த குழந்தையோட ஒரு பருவத்துக்கு அப்புறம், நாளைக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகிட்ட இருந்து நீங்க இன்னொரு குழந்தை வரணும்னு ஆசைப்படும் போது அந்த குழந்தையோட பயசக்தி என்ன பண்ணும், கிட்னியோட எனர்ஜியை குறைச்சு வச்சிருக்கோம். அப்ப நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஃபெர்டிலிட்டிங்கிற பார்ட்ல டேமேஜ் ஆகாது. அப்ப பயம்ங்கிறது எதனால வருது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா எதுல எல்லாம் கிளாரிட்டி இல்லையோ அப்ப நமக்கு ஒரு பயம் வரும். எதுல எடுத்துட்டாலும் சரி, இந்த ஒரு கல்வியை கத்துக்கும் போது பயம் வருது அப்படின்னா அதுல எனக்கு கிளாரிட்டி இல்லை, படிப்புனா என்ன, எதுக்கு படிக்கணும், எதை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற எதுவுமே எனக்கு தெரியாதனால நான் படிப்புனா எனக்கு ஒரு பயம் வருது. அல்லது வாழ்க்கை அப்படின்னா வாழ்க்கையை பத்தி எனக்கு எதுவுமே தெரியலன்னா வாழ்க்கையோட பயம். பணம்னா என்னன்னு தெரியலன்னா பணத்தை பத்தின பயம். தொழில்னா என்னன்னு தெரியலன்னா தொழிலை பத்தின பயம். திருமணம்னா என்னன்னு தெரியலன்னா திருமண வாழ்க்கையை பத்தின பயம். அம்மா அப்பானா என்னன்னு தெரியலன்னா அம்மா அப்பா பார்த்தா பயம். டீச்சர்னா யாருன்னு தெரியலன்னா டீச்சரை பார்த்தா பயம். ஓகே, அப்ப அந்த தெளிவை தான் நம்மளோட இறை சாதனை மார்க்கமும் பிளஸ் இந்த தமிழ் ஆனந்த யோகமும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. சோ இது என்ன ஆகுது, நமக்கு நிறைய மக்கள் இதுல கல்வி கத்துக்கிட்டே வரும் பொழுது அந்த பயங்கர தன்மையை விட்டு அவங்களால வெளியே வர முடியும். வெளியே வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும், ஒரு தெளிவு கிடைச்சிடும். தெளிவு கிடைச்சா அவங்களோட கிட்னி பாதுகாக்கப்படும். கிட்னி பாதுகாக்கப்பட்டுச்சுன்னா நம்ம எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம், அவங்க எப்பவுமே சவுண்ட் மைண்டோட இருப்பாங்க. ஓகே, இப்ப பொதுவாகவே வந்து காலேஜ்லயே நீங்க பாத்தீங்கன்னா சில பசங்களோ பொண்ணுங்களோ அவங்களோட காதல் வயப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா கூட அதை கூட கரெக்டா சொல்ல முடியலன்னு சொல்லும் போது அது எதனோட இண்டிகேஷன் அப்படின்னா அது வந்து இந்த கிட்னியோட எனர்ஜி குறைவு அப்படிங்கிறதோட அடையாளம். அதை கூட ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் சொல்லுவாங்க அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ண பிறகு அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பேர் என்ன சொல்லும், நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிம்பாங்க. நினைச்சிட்டு இருந்து என்ன பிரயோஜனம், அதை போய் சொல்லி இருக்கணும் இல்லையா? அப்ப சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ஹெசிடேஷன் அப்படின்னா தப்பா ரைட்டாங்கிறது அப்புறம் ஓகே, பட் அது ஏன் உங்களால ப்ரெசென்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களோட கிட்னி எனர்ஜி குறைவாக இருப்பதனாலதான் அப்படி உங்களால ப்ரெசென்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். காலேஜில் ஒரு செமினார் எடுக்க சொல்லும் போது நம்ம ஏன் ரொம்ப பயப்படுறோம் அப்படின்னா அது கிட்னியோட எனர்ஜி குறைவாக இருக்கிறதுனாலதான் அந்த பயம் வருது. அப்ப அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்? அப்ப உடல் சார்ந்த ஒரு விஷயமும் நம்ம கிட்னில நிறைய பண்ணுது. பாதத்துல தலையோட உச்சியில இருந்து எடுத்து பாதம் வரைக்கும் அவர் நிறைய விஷயங்களை இன்வால்வ் பண்ணி பண்றாரு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமா முதுகு தண்டுவடம், முதுகு ஸ்பைனல் கார்டு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஸ்பைனல் கார்டு நிக்க வைக்கிற நபரே வந்து கிட்னி தான்.
அதுக்குள்ளதான் நம்ம நர்வஸ் சிஸ்டம் இருக்குன்னு சொல்றோம். அதுல இருந்து பிரெயின்ல இருந்து கீழே கனெக்ஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்றோம். எல்லாமே யார் கையில இருக்குன்னா இவர் கையில தான் இருக்கு. அதே மாதிரி உங்க முதுகுக்கு பின்னாடி எது நடந்தாலும் தலையோட பின்மண்டையில இருந்து ஆரம்பிச்சு முதுகு, நம்மளுடைய புட்டம், அப்புறம் உங்களுடைய காஃப் மசில், உங்களுடைய இது கீழே கால் பாதம் எல்லாமே யார்கிட்ட இருக்கு சொன்னா நம்ம கிட்னி கிட்ட தான் இருக்கு. அப்ப உடம்புல 70% நம்ம சொல்றோம். அதே மாதிரி நீங்க பிசிக்கலா உங்க உடம்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்துல 70% மாதிரி உங்க பிசிக்கல் பாடியில 70% எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட டாமினேஷன் தான் அதிகமா இருக்கு. சரி, ஓகே. இப்ப இதெல்லாமே அவரோட ஒர்க் இருக்குதுன்னு சொல்றீங்க, அவரு கேரக்டர்ல இப்படி எல்லாம் இருக்கலாம்னு சொல்றீங்க, அவரு டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கலாம் சொல்றீங்க. ஓகே, இப்ப என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை விட்டு வெளியே வர வைக்கணும். எப்படி வெளியே வர வைக்கலாம் அப்படின்னா அது சார்ந்த உணவுகளை நம்ம எடுத்துட்டு வரும் பொழுது டெஃபினட்டா அவருக்கு கொஞ்சம் சீக்கிரமா நல்லாயிடும். அதுல சந்தேகமே கிடையாது. ஓகே, அப்ப அவருக்கு என்ன கொடுத்தா பிடிக்கும் சார் அப்படின்னா அவருக்கு பிடிச்சது எல்லாமே உப்பு சார்ந்த விஷயங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உப்பு சொன்னா உடனே போய் டாட்டா சால்ட் எடுத்துட்டு வந்து உப்பு எடுத்து நாக்குல தேய்ச்சிட வேண்டாம். அதை பத்தி நம்ம பேசல. நம்ம காய்கறிகள்ல நிறைய மினரல் சால்ட் இருக்கிற காய்கறிகள் நிறைய இருக்கு. மினரல் சால்ட் தாது உப்புக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்ப அந்த காய்கறிகளை நீங்க நிறைய சாப்பிடும் பொழுது அதன் வழியே நம்மளோட உடம்புக்கு தேவையான உப்பு சக்தி கிடைச்சிடும். ஓகே, அப்ப அந்த காய்கறிகள்ல எந்த காய்கறிகளை நம்ம சேர்க்கலாம் அப்படின்னா ஏற்கனவே வகுப்புல சொல்லி இருக்கிறோம். பட் இப்ப சிறுநீரகத்தை பத்தி மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா பேசணும்னா திருப்பி சொல்லிடலாம். எந்த காய்கறிகள் எல்லாம் விதைகள் அதிகமாக இருக்கிறதோ அதெல்லாமே நம்ம நீர் காய்கறிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள். அப்ப விதைகள் இல்லாத காய்கறிகளை நம்ம சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம். அது கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதுல ரொம்ப அடிக்கடி அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்க வேண்டாம். நம்ம சாதாரண காய்கறிகள்ல காயில எந்த காய்க்கு பின்னாடி ஒரு காய் அப்படின்னு முடியுதோ அதெல்லாமே நீர் காய்கறிகளாக இருக்கும். புடலங்காய், சொரக்காய், அவரைக்காய், வாழைக்காய் கூட நமக்கு இதுல சேரும், நீர்க்காயில சேரும். அப்புறம் அரசாணிக்காய், அப்புறம் தர்பூசணி, பழமா எடுத்துட்டா தர்பூசணி, வெண்டைக்காய், அப்புறம் வேற என்னென்ன உங்களுக்கு காயில பேர் முடியுதோ அதெல்லாமே தேடி எடுத்துக்கோங்க. அது எல்லாமே நம்ம நீர்க்காயில தான் சேரும். அதுக்காக பச்சை மிளகாய் சேர்த்திடாதீங்க. பச்சை மிளகாய் உடனே அது காய் முடியுதே அதை எடுத்து சாப்பிடலாமான்னு வேண்டாம். அது வெப்பத்தை உண்டாக்கிடும், அது தேவையில்லாதது. அதனால அது சும்மா இந்த ஸ்பைசி கண்டென்ட் மட்டும் அதை பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி நார்மலா கிட்னி எனர்ஜி பூஸ்ட் பண்றதுக்கு இந்த நீர் காய்கறிகள் போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் சுலபமா எனக்கு நீரத்தோட தன்மை ரொம்பவும் குறைவா என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா தினம் ஒரு வெண்டைக்காய் தினம் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடும். நாட்டு வெள்ளரிக்காயா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, சாலடுக்கு வெள்ளரிக்கான்னு சொல்லி அது பெருசா திக்கா இருக்கும் இல்லைங்களா, அந்த வெள்ளரிக்காய் கிடைச்சா அதை பயன்படுத்திக்கலாம். அதை நான் அப்படி சாப்பிடும்போது அதோட தோல் மட்டும் ஃபுல்லா எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த வெள்ளரிக்காயை சாப்பிட்டுக்கலாம். ஓகே, நாட்டுக்காயா இருந்தா தோலோட சாப்பிட்டுக்கோங்க. வெள்ளரிக்காய் எந்த காயா இருந்தா தோல் எடுத்துட்டு சாப்பிடுங்க. ஸோ இப்படி வெள்ளரிக்காய் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது அப்படியே கட் பண்ணும்போது உங்களுக்கு விதைகளை தெரியும். அப்படியே சும்மா ஆயிரக்கணக்கான விதைகளை ஒன்னா அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் அதுல. அப்ப அவ்வளவு ஆற்றல் அதுல இருக்குதுன்னு அர்த்தம். கத்திரிக்காயில அவ்வளவு ஆற்றல் இருக்கும். அதுல விதை அதிகமா இருந்துச்சுன்னா, இப்ப வரக்கூடிய கெட்டி கத்திரிக்காயில அவ்வளவு ஆற்றல் கிடையாது. சாதாரண கத்திரிக்காய் கிடைச்சிச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்படி நீங்க காய்கறிகள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நீர் காய்கறிகள் நீங்க எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம உடல்ல கிட்னியோட எனர்ஜி பாதுகாக்கும். அதே மாதிரி இந்த முடி கொட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பெண்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரும்போது முதல்ல உங்க பீரியட் சைக்கிள் எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. அதுல வித்தியாசம் இருந்தாலும் அப்போ நம்ம கிட்னி எனர்ஜி அதிகப்படுத்தணும்னு தெரியறதுனால முடிஞ்ச அளவுக்கு வெள்ளரிக்காயும் நிறைய பயன்படுத்திக்கணும். காலையில ஒரு 2 வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டு உங்க ஃபுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பழங்கள்ல அதே மாதிரி விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி எடுத்துட்டா நமக்கு பப்பாளி பழம் அதுக்கு ஈக்குவலா வேற உலகத்துல எந்த பழத்தையும் நமக்கு தெரிஞ்சு சொல்ல தெரியல. அவ்வளோ நல்ல பழம் பப்பாளி பழம். ஓகே, அப்ப பப்பாளி பழத்தோட விலை இப்ப 40 ரூபா 50 ரூபாய்க்கு கிடைச்சிட்டு இருக்கு. உண்மையில அதோட விலை 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு வித்தா கூட தப்பு இல்லை. பட் அவ்வளவு பவர் இருக்குது அதுக்கு. ஆனா அதனோட விளைச்சல் அதிகமா இருக்குது. விளைச்சல் எப்பவுமே அதிகமாகும் போது காரணம் என்னன்னா எல்லா மனிதர்களும் சாப்பிடணும் அப்படின்போது விளைச்சல் அதிகமாகும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெண்பூசணி சொல்லக்கூடிய காய் பாத்தீங்கன்னா எப்பவுமே விலை கம்மியா இருக்கும். அதை வாங்கி நம்ம ரோட்ல உடைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். உடைச்சுக்கோங்க, பட் அதே சமயம் வீட்டுல வாங்கி சமைச்சுக்கோங்க. சமையல் அதுல அவ்வளவு விதைகள் இருக்கும் இல்லையா? சோ அந்த விதைகள் அதிகமா இருக்கிறது எல்லாமே நம்ம கிட்னியை பாதுகாக்கும்.
ஓகே. அப்போ நம்ம உணவு முறையில இந்த காய்கறிகள்ல கொஞ்சம் அதிக பிரியாரிட்டி கொடுங்க. குழந்தைங்க கொஞ்சம் பயப்படுற குழந்தைகளா இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க தாராளமா உணவுல வந்து இந்த காயை நிறைய சாப்பிடுற மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அல்லது காயை வேற வடிவத்துல மாத்தி செய்ய முடியும்னாலும் வேற வடிவத்துல மாத்திக்கோங்க. ஒரு துவையலா பண்ண முடியும்னா துவையலா பயன்படுத்திக்கோங்க. அல்லது வேற ஏதாச்சும் ஷேப் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு வந்து வாழைப்பூ சாப்பிடுறீங்க, வாழைப்பூ எனக்கு பொரியல் பிடிக்கல அப்படின்னா வாழைப்பூ கூட கொஞ்சமா பருப்பு கலந்து பருப்பு வடை மாதிரி செஞ்சு வாழைப்பூ வடை வச்சு குழந்தைகளை சாப்பிட கொடுங்க. அல்ல வாழைப்பூவை வந்து நீங்க அப்படியே வெறுமனே சாப்பிட முடியலன்னா கூட சில்லி போட்டு சாப்பிட முடியும்னா கொஞ்சமா மாவு கலந்து சில்லி கலரோட அதை போட்டு கொடுங்க. ஸோ இப்படி ஏதோ ஒரு விதத்துல வந்து நீங்க அந்த காய்கறிகளை சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா நம்மளுடைய கிட்னியோட சக்தி வந்து படிப்படியே இம்ப்ரூவ் ஆயிடும். அதே மாதிரி முடி கொட்டுறதும் இதன் மூலமாவே நம்ம சரி பண்ணிக்கலாம். இன்னொன்னு எல்லாம் பண்ணினாலும் மாசம் மாசம் என் தலைமையில இஎம்ஐ உட்கார்ந்துட்டு இருக்கு சார் அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா நீங்க எடுக்கும்போது இஎம்ஐ எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதை நம்ம தாங்குவோமா தாங்க மாட்டோமான்னு தெரியும். பட் அதுக்கு மேல நான் எடுத்துட்டேன் அப்படின்னா டெஃபினட்டா அதை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா நம்ம மாசம் மாசம் பயந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. இஎம்ஐ குறைக்க பாருங்க. இஎம்ஐ எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள ப்ளே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ளே பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல தூக்கிட்டு போயிட்டு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு ஆபீஸ் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் டோட்டலா ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள போயிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு வண்டி வாங்கணுமா, இஎம்ஐ வாங்கினாதான் பண்ண முடியும்னா வாங்கிக்கோங்க. பட் அதை வந்து பெருசா வாங்கி நான் செலவு அதிகப்படுத்திட்டு இஎம்ஐல போய் ரொம்ப வருஷத்துக்கு இழுத்துட்டு போக வேண்டாம். இஎம்ஐ போறோமா வரோமா, வேக வேகமா போயிட்டு வேகமா வர மாதிரி இருந்தா பிரச்சனை கிடையாது. வருடக்கணக்குல ஒரே மாதிரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்பவும் இருக்கும் சொல்ல முடியாது. அப்ப நம்ம அதுல போய் மாட்டிக்கிட்டோம் சொன்னா டென்ஷனை யாருனாலையும் குறைக்க முடியாது. எவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தாலும் அவங்களோட பினான்சியல் ப்ராப்ளத்தை நம்ம யாரும் ஹேண்டில் பண்ண முடியாது, வாங்கவும் முடியாது. அவர்களோட பிரச்சனை ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு இருக்குன்னா 1.5 கோடி ரூபாய் கொடுத்து யார் சால்வ் பண்றது? அப்ப அந்த பிரச்சனை எதுக்கு 1.5 கோடிக்கு இழுத்துட்டு போகணும்? அப்ப நம்ம அதுல கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறத பாத்துக்கலாம். வீண் ஆடம்பரமான செலவுகளை நம்ம குறைச்சிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய வீடு கட்டணும் அப்படின்னாலும் பெருசா கட்டி தான் சாதிக்கணுமா இல்ல. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க, தப்பே கிடையாது. நீங்க ஈவன் வீட்டு மேல என்ன வேணா செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா பண்ணுங்க. இன்னும் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் வச்சு பண்ணுங்க. லோனுக்கு போனா லோனை சீக்கிரம் முடிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்படி நீங்க லைஃபை ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அடுத்தவங்களுக்காக நீங்க போராடி வாழணும்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கைக்கு எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. இது எல்லாமே நம்ம சிறுநீரகத்தோட சக்தியை இழந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அடுத்தவங்க போராட்டத்துக்காக அடுத்தவங்களோட பெயர் வேணும், அடுத்தவங்க முன்னாடி நீங்க ஏதோ பண்ணி பெருசா ஏதோ காமிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க சிரமப்பட்டீங்கன்னு சொன்னா அவங்க கிட்னி ஒன்றும் ஆகாது. பட் உங்க கிட்னியோட எனர்ஜி குறைஞ்சிடும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் இந்த ஜென்ரேஷனா இருந்தாலும் சரி, மற்ற மக்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் உங்களோட கைகளை நீங்க கரெக்டான நீளத்துக்கு இழுத்துக்கோங்க. ரொம்ப பெருசா இழுக்கிறேன்னு சொல்லிட்டு சிரமப்பட வேணாம். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உங்க உடம்புல பயங்கிற தன்மை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். காய்கறிகள் மூலமாக படிப்படியா நம்மளோட பயத்துக்கு உண்டான ஆற்றலை நம்ம வந்து அதிகப்படுத்தி பயத்தை வெளியே எடுத்துடலாம். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான சில புள்ளிகள் கூட பயன்படுத்தலாம். உங்களுக்கு எளிமையா தான் இருக்கும். அது வந்து நம்ம இவங்க அனிதா அம்மாவுக்கு நல்லா தெரியும். அவங்க அந்த K1 அப்படிங்கிற ஒரு புள்ளி சொல்லுவாங்க. கால் பாதத்துல இருக்குது. அந்த கால் பாதத்துல நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பொட்டு வைப்போம். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நெத்திலையோ கன்னத்திலயோ பொட்டு வச்சதுக்கப்புறம் கால் பாதத்துல ஒரு இடத்துல பொட்டு வைப்போம். அந்த பொட்டு வைக்கிற பகுதியில இருந்து கொஞ்சம் மேல பெருவர்கள் கொஞ்சம் பக்கத்துல போனீங்கன்னா அடிப்பாதத்துல தான் இருக்கும். இப்படி இப்ப விரல் இருக்கு அப்படி இது கால் விரலா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த விரல் இப்படி வரும், இந்த மெட்டி விரல் இப்படி வரும். இது ரெண்டு சேரக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு உப்பலான பகுதி அங்க பார்க்க முடியும் கால் பாதத்துக்கு. அதனோட மையப்பகுதியில தான் அந்த புள்ளி இருக்கும். நம்ம நெட்ல போட்டீங்கன்னா ஈஸியா போயிடும். K1 அப்படிங்கிற பாயிண்ட், கிட்னியோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்கு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அந்த பாயிண்ட நீங்க தாராளமா ஸ்டிமுலேட் பண்ணலாம். கையால லேசா ஏதாச்சும் ஒரு வார்மா ஒரு ஆயில் எடுத்துட்டு மேபி தேங்காய் நீரோ நல்ல நீர் லேசா சூடு பண்ணிட்டு ரொம்ப கொதிக்கிறதுல ரொம்ப மைல்டா வார்ம் பண்ணிட்டு அதை ஃபீல் பண்றதுக்காக அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே லேசா மசாஜ் பண்ணுங்க. ரொம்ப அமுத்தி எல்லாம் பண்ணணும் தேவையில்லை. நம்ம குழந்தையோட ஸ்கின்னை தடவும் போது எப்படி தடவுவீங்களோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா போதும். ஸோ அந்த இடத்த நீங்க அப்படியே டெய்லி சப்போஸ் யாரெல்லாம் அதுக்கு எனர்ஜி கம்மியா இருக்கிறாங்க ஃபீல் பண்றாங்களோ அவங்க அந்த K1 அப்படிங்கிற பாயிண்ட போட்டு லேசா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி கிடைச்சிடும். குழந்தைகளா இருக்கிறாங்கன்னா நைட் தூங்கும் போது செஞ்சு விட்டுருங்க. அதை அப்படியே நல்லா தூங்கிடுவாங்க. பெரியவங்களா இருந்தாலும் இந்த பாயிண்ட் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். ஈவன் டென்ஷனோட இருந்தீங்கன்னா கூட
இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப சீக்கிரம் உங்களை அந்த டென்ஷனோட இடத்த விட்டு வெளியே கூட்டிட்டு வரணும். ஸோ இந்த பர்டிகுலரா நம்ம பார்த்த இந்த சிறுநீரகம் அப்படிங்கிறது வெறும் உறுப்பு சார்ந்தது மட்டும் கிடையாது, மனசுல இருக்கக்கூடிய பயத்தையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர் இவர் தான். ஓகே, ஸோ பயம் அப்படிங்கிற விஷயத்த வெளியேற்றணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட கிட்னியோட ஆரோக்கியத்தை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய உடல்ல தேவையில்லாத நீர்ச்சத்து தேவையில்லாத நீர்ச்சத்து சேராம பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம கிட்னியோட ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்ப கிட்னிக்கு வந்து என்ன தேவைப்படும்னா ஒரு நம்பிக்கையான விஷயம் தேவைப்படும். அப்ப உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள், நம்பிக்கை ஊட்டக்கூடிய நண்பர்கள் யார் இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் தொடர்ந்து அவங்க கூட பேசிட்டு பேசினா கூட அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு தைரியம் கொடுக்குறாங்க. தைரியம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த தைரியம் கொடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நமக்கு வந்து கிட்னிக்கு ஒரு அசெட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவங்களோட தொடர்புகளை நீங்க தாராளமா மெயின்டைன் பண்ணிக்கலாம். எதை எடுத்தாலும் பயமுறுத்துற நபர்களை விட தைரியம் கொடுக்கக்கூடிய நபர்கள் நமக்கு தேவை. அது கண்டிப்பா அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியது உங்களோட பேரண்ட்ஸா தான் இருக்க முடியும். ஸோ அவங்களோட தொடர்பை கண்டிப்பா நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டைம் சொன்ன மாதிரி 7:10 இனி ஏதாவது சந்தேகங்கள் இது சார்ந்து இருந்துச்சுன்னா, கிட்னி சார்ந்து இருந்துச்சுன்னா நம்ம அதை பத்தி பேசலாம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் நமக்கு சிறுநீரகத்தை பற்றி, அதன் சிறப்பு அம்சங்களை பற்றி மிக தெளிவாக நமக்கு சிந்தனை உரை அருளிய ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் இந்த தன்னலம் கருதாத ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கைகளை உயர்த்தலாம். அதற்கு முன்னதாக சிறு குறிப்பு. உச்சி முதல் பாதம் வரை நமக்கு இந்த உலகத்திலே எவ்வாறு 70% நீரின் தன்மை நிறைந்திருக்கிறதோ அதே போல சிறுநீரகத்தின் தன்மை நமக்கு உடல் முழுவதும் உள்ள அனைத்து விஷயங்களிலும் அது தீவிரமாக மிகச் சிறப்பாக வேலை செய்கிறது. அதனுடைய பிரதான வேலையாக இரத்தத்தை சுத்திகரிப்பது என்பது ஐயா அவர்கள் சொன்னார்கள். நச்சு முறிப்பது கல்லீரல், அதற்கு அடுத்ததாக அந்த இரத்தத்தை சுத்தி செய்யக்கூடிய பிரதான வேலையை பார்ப்பது சிறுநீரகம் என்று சொன்னார்கள். நம்முடைய ஆரோக்கியத்துக்கு மறைவான வேலை என்னன்னா அந்த கிட்னி திறனுடைய குறைவுதான், ஆற்றல் குறைவு. அதை மேன்மைப்படுத்த வேண்டும். அதுக்கு சில அறிகுறிகளாக நமக்கு தலைவலி, காது அந்த குடைச்சல், காது குடைச்சல், காதுல இரைச்சல் அதெல்லாம் இருந்ததுன்னா நாம அதை புரிஞ்சுக்கலாம், சிறுநீரகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை தீர்க்கலாம் என்பது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் தொந்தரவு இருந்தால் அது சிறுநீரகத்தின் ஒரு குறைவுதான், ஆற்றல் குறைவுதான். அதை நாம அதிகப்படுத்தணும், அதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நகத்தில் வெடிப்பு சிறுநீரகத்தின் சக்தி குறைவுதான், பல் சொத்தையால் ஏற்படுவதும். அதே மாதிரி பெண்களுக்கு தலைமுடி பிரச்சனை, நிறைய பேருக்கு ஆண் பெண் இருவருக்குமே தலைமுடி பிரச்சனை இருக்கும். அதுல வந்து சிறுநீரகத்தின் எனர்ஜி குறைவாக இருந்தால்தான் நமக்கு இவ்வாறு ஏற்படும் என்றும். அதே மாதிரி கெண்டைக்கால் வலி, குதிகால் வலி, இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் அந்த சிறுநீரகம், அது முக்கியமா என்ன சொன்னாங்கன்னா, மூர்த்தி சிறியதானாலும் கீர்த்தி பெரியது என்பது போல் அந்த சிறுநீரகம் நமக்கு எவ்வளவு பயன்படுகிறது என்பதை உணர்வோம். அதே மாதிரி பெண்களுக்கான அந்த ஓவர் ப்ளீடிங், பீரியட்ஸ்க்கு முன்னாடி வயிற்று வலி, அதாவது குழந்தை பேரு, இதுக்கெல்லாமே வந்து சிறுநீரகம் வந்து தன்னுடைய முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதே போல பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு கல்வியில் பயம், பெரியவர்களுக்கு கல்லூரியில கல்வியில பற்றி பயம் இருக்கிறது எல்லாமே அந்த கிட்னியை ஸ்ட்ரென்தன் பண்ணீங்கன்னா நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பஞ்சபூத தத்துவங்களை அந்த நீரின் தன்மையாக அது எல்லா வகையிலுமே சுத்தி செய்வதுன்னு, நீரின் தன்மை சுத்திகரிக்கப்படுவது. அதே மாதிரி கிட்னியும் நமக்கு அந்த சுத்தத்திற்கு பயன்படுகிறது. ஒரு உயிர் பல்கி பெருக அந்த நீர் நிலத்தோடு இணைந்து அது ஒரு இணைப்பாக இணைந்து, இசைவான இணைப்பாக இணைந்து நமக்கு பயன்படுகிறது என்று சொன்னாங்க. இந்த
கிட்னி ஹெல்த்தியா இருந்தா நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தெளிவான பேச்சு, இதற்கெல்லாமே நமக்கு கிட்னி உபயோகப்படுகிறது. தன்னுடைய ஆற்றலை பெருக்கி அது நமக்கு பயன்படுகிறது என்று சொன்னாங்க. உதாரணமா அந்த சின்ன ஒரு கதையை சொன்னாங்க. ஒரு டம்ளர் நீரு, அது தூக்குறது 1/4 டம்ளர் தண்ணியா இருந்தாலும் அது தூக்குறது ஒன்றும் சிரமம் இல்லை. ஆனா அதையே தொடர்ந்து நீங்க வச்சிட்டு இருந்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் 1 வருடம் எனும்போது அது பெரிய பிரச்சனையாக தெரியும். அதை இறக்கி வைக்கணும். ஸோ எனவே அந்த பயம் என்பது நம்முள் இருக்கக்கூடாது என்பதையும் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. எல்லா விஷயத்திலயும் ஒரு கிளாரிட்டி வேணும்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையாகட்டும், பணம் சம்பாதிப்பதிலாகட்டும், தொழிலாகட்டும், திருமணம், ஒரு தாய் தந்தையர், ஆசிரியர் இவர்களிலிருந்து நாம ஒரு தெளிவு வந்துட்டோம்னா அந்த பயத்திலிருந்து வெளியில வரலாம். இம்ப்ரூவ் பண்ண என்ன செய்யணும்? சரி, எல்லாமே தெரியும். நாம உணவு முறையில தானே இதை செய்ய முடியும். என்ன செய்யலாம் என்னும்போது காய் என்று இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளையும் நீங்கள் சாப்பிடலாம். இதுல மெயினா வரக்கூடியது வெண்பூசணி. எல்லாரும் இன்னைக்கு திருஷ்டிக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த காய் அப்படின்னு அது முத்திரை கொடுத்தப்பட்டது. ஆனால் அது சுகர் குறைவதற்கு ரொம்ப மெயினா அது வேலை செய்து மருத்துவ குணம் நிறைந்தது. தயவு செய்து முடிந்தால் தினமுமே கூட எந்த வகையிலாவது மாற்றி மாற்றி ஒரு நாள் கடையல் பருப்பு போட்டு கடையிறது, ஒரு நாள் ஜூஸ் அப்படின்னு மாற்றி மாற்றி நாம் உபயோகப்படுத்தலாம். புடலக்காய், சுரைக்காய், அவரைக்காய், வாழைப்பூ, வெண்டைக்காய், பீர்க்கங்காய், தர்பூசணி பழ வகைகளிலே. அதே மாதிரி தினம் ஒரு வெள்ளரி சாப்பிட்டால், தோல் நீக்கி நாட்டு வெள்ளரி சாப்பிட்டால் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாங்க அதாவது பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் சைக்கிள் ரெகுலரா வர்றதுக்கு வெள்ளரி ரொம்ப சிறப்பா இருக்குனாங்க. துவர்ப்பு சுவை அதை நாம சேர்த்துக்கணும். மொத்தமா எல்லாமே இருக்குங்க, எல்லாம் செய்யறோம். ஆனா இந்த பைனான்சியல்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப முழிக்கிறோம்னு சொல்றவங்களுக்கு இந்த இஎம்ஐ பத்தி நீங்க விட்டுருங்க. அதை ஃப்ரீயா ரொம்ப ரிலாக்ஸா எப்படி முடியுமோ அது ஒரு மெயின்டைன் பண்ணி இது இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாம முக்கியமா இன்னொன்னு சொன்னாங்க. இன்னொருத்தவருக்காக நாம் போராடி போராடி நம்மை நாம் கெடுத்து கொள்ளக்கூடாதுன்னாங்க. அதுதான் நமக்கு மகரிஷியும் சொல்லியிருக்காரு. தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகம்னு முதல்ல தன்னை கவனியுங்கள், அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைவாக ஐயா கிட்னி K1 பாயிண்டையும் சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு கீதா தேவி அம்மா, அனிதா அம்மா எல்லாருமே நமக்கு இந்த அக்குபஞ்சர் வகுப்புல படிச்சு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எண் தெரிந்தால் அவளும் நீங்க இல்லைன்னா என்னையும் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப எல்லாரும் நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேருமே அக்குபஞ்சர் வகுப்புல ஜாயின் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிறப்பா போகுது. நம்முடைய வாழ்வியல் தத்துவங்கள் இப்படியெல்லாம் இருக்கு, நமக்கு தெரியும். ஆனாலும் தெளிவா தெரியாது. இதுதான் பர்ஃபெக்ட்ன்றது தெரியாதுன்றத ரொம்ப சிறப்பாக எடுத்துரைக்கக்கூடிய 3 பேராசிரியர்கள் நமக்கு அக்குபஞ்சர் வகுப்பிலே இணைந்துள்ளார்கள். மிகச் சிறப்பாக அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது. அனைவரும் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்காக நம்மோடு இந்த குரு நிலையில் இருந்த இந்த பேராசிரியர்கள் நமக்கு உதவுகிறார்கள். உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளேன்னு ஐயா பாடினாங்க. உண்மையிலே அந்த பாடல் பாடும்போது இந்த பிரபஞ்சமும் மகா சக்தியும் நமக்கு அத்துணை ஆற்றல்களையும் ஏற்கனவே கொடுத்துள்ளது. இனி கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் அதை நாம் உணர்ந்து பயன்படுத்தி நம்முடைய ஆரோக்கிய வாழ்வை நாம் பாதுகாக்க வேண்டும். உச்சி முதல் பாதம் வரை உள்ள நம்முடைய உறுப்புகளை நாம் காக்க வேண்டும். வாழ்க வளமுடன். கேள்வி பதில் போயிடலாமா? நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஆரோக்கியமாய் வாழ்வோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. செல்வி அம்மா. பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. மிகவும் சிறப்பாக இருந்துச்சுங்கய்யா. எங்க பொண்ணுக்கு வந்து அந்த குதிகால் தூங்கி எந்திரிச்சு இப்படி காலை கீழே வச்சா நீங்க சொன்ன மாதிரி அப்படியே அந்த ஆணி குத்துற மாதிரி வலிச்சிட்டே இருக்குங்கய்யா. ஓகே ஓகேம்மா. அவங்களுக்கு வந்து இதுதான் இப்ப நம்ம அந்த உணவுல சொன்னோம் பாத்தீங்களா, காய்கறிகள், அந்த காய்கறிகள் அதிகமா சாப்பிட சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இவங்கள்ட்ட நம்ம தமிழானந்த யோகம் மக்கள்கிட்ட வந்து அந்த UB 60 அப்படிங்கிற புள்ளி மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்டுக்கோங்க. சரிங்க சரிங்க. அந்த புள்ளி காலத்துல இருக்கும், அது எங்க இருக்கு கொஞ்சம் கேட்டுட்டு அதையும் பயன்படுத்திட்டீங்கன்னா போதும். இதை UB 60. ஆமாமா. சரி, நன்றிங்க. ஐயா எனக்கு ஒரு கேள்வி. சரிங்க. எனக்கு வந்து அடிக்கடி சூடு ஹீட் ஆன மாதிரி ஆயிடுதுங்கய்யா. தண்ணி நிறைய தாங்க குடிக்கிறேன்.
ம் 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 அப்பயும் அந்த ப்ராப்ளம் அப்பப்போ வந்துடுதுங்கய்யா. ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து அதே மாதிரி UB 66ங்கிற புள்ளி வந்து நம்ம யூடியூப்ல போட்டு பாருங்க, இல்லைன்னா நெட்ல பாருங்க, இல்லைன்னா சரிங்க நம்ம திருமண யோகம் அன்பர்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. அவங்க சரிங்க கையில புக் இருக்குது. UB 66ங்கிற நம்பர் மட்டும் போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னீங்கன்னா அனுப்பிடுவாங்க. அது சரிங்க கால் சுண்டு விரல்ல கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா அது சரியாயிடும். நீங்க சொல்லக்கூடிய சரிங்க. கம்ப்ளைண்ட்ஸ். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டாவே போதுமாங்கய்யா, சரியா போயிருமாங்கய்யா, கண்டிப்பா ஆற்றல் கண்டிப்பா அதிகரிக்கணும்னா? கண்டிப்பா நன்றிங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்க, நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன்ங்கய்யா. அம்மா நன்றி செட்லிமா, அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா சொன்ன பாயிண்ட்ல என்ன அது டீடைல் வேணும்னா நம்ம குரூப்ல போடுங்கம்மா, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்ல, நான் சரிங்க, அனிதா அம்மா நன்றிங்க நம்பரும் கீதா நன்றிங்க. தேவி அம்மா நம்பரும் தரேன் உங்களுக்கு. நீங்க அவங்க கிட்ட சரிங்க. பேசி அவங்க ஆ போட்டோவே அனுப்பி விடுவாங்க. அது சரிங்கம்மா பாயிண்ட் பண்ணிக்கோங்க. நன்றிம்மா, வாழ்க சரிங்கம்மா வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்ங்கம்மா. அடுத்ததாக கனகராணி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. இன்னைக்கு சிறப்பாக இருந்தது. சிறுநீரகத்தை பற்றி எப்படி நம்ம அதை வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்தீங்க. ஐயா இப்ப பப்பாளி வந்து மிகச்சிறந்ததுன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நம்ம மார்க்கெட்ல அதிகமா வந்து அந்த விதை இல்லாதது தானங்க இருக்கு. அதை சாப்பிடலாங்களையா? விதை இல்லாததுதான் கிடைக்குதுமா, கரெக்ட். பட் ஆ, நீங்க அதை வாங்கும்போது மனசுல வந்து விதையோட இனிமேல் சாப்பிடணும்னு எண்ணத்தை விதைச்சிட்டு சாப்பிடணும். ஆ, சரி சீக்கிரம் சரிங்கய்யா. மாறிடும். அதே மாதிரி ஆ, வாங்குற கடையில ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க, விதை இருக்கிறது கிடைக்குமா அப்படிங்கறது கேட்டுக்கோங்க. நார்மலா மார்க்கெட் வந்து எப்படி ரன் ஆகுதுன்னா, நம்ம என்ன கேட்கிறோமோ அதுதான் மார்க்கெட்டுக்கு வருது, சரிங்களா? சோ நம்ம சரி மாதிரி ஒரு சரி. 100 பேர் கேட்க ஆரம்பிச்சா அந்த ஆ, மார்க்கெட்ல எடுக்கிற வியாபாரிக்கு வந்து விதை இருக்கிற காய் ஏதாச்சும் கிடைக்குமான்றது அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. தேடும்போது என்னன்னா, சரி. ஆரம்பத்துல அதோட விலை சற்று கூடுதலா இருக்கும். அப்புறம் ஆ, நாள் பட நாள் விலை குறைய ஆரம்பிச்சு. ஆனால் நம்ம சரி. விதைச்சாதான் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கும். அதனால விதைச்சிருங்க நீங்க. கொய்யாப்பழம் இதுல நிறைய விரதம் இருக்கு. இதையும் நல்லா சாப்பிடலாங்களையா? கொய்யாப்பழம். இதுல கொய்யாப்பழம் கொய்யாப்பழம். சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம். எடுத்துக்கோங்க. நாட்டு கொய்யாப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது, சாப்பிடுங்க. சரி சரிங்கய்யா. ஐயா ஒரு கேள்வி. இப்ப எங்க அக்கா பேத்திங்க வந்து ஒரு பொண்ணு 2 பொண்ணுங்க. ஒண்ணு 10 வயசு, ஒரு பொண்ணு 5 வயசுங்கய்யா. 2 பேருமே வந்து டெய்லி யூரின் போயிடுறாங்கய்யா. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பயம், நீங்க சொன்ன மாதிரி ஒரு பய உணர்வு. இப்ப அவங்க அப்பாக்கெல்லாம் கோவம் வந்து அதிகமா கத்துவாங்களா, அதை பார்த்து பார்த்து பிள்ளைங்க பயந்துருச்சு. இப்ப வந்து இங்க பாட்டி வீட்டுல இருக்காங்க, ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. ஆனா டெய்லி வந்து இந்த பெட்ல வந்து யூரின் போயிடுறாங்கய்யா. என்ன பண்ணலாங்கய்யா? அதாம்மா, பெட்ஃபிட் பண்றாங்க அப்படின்னாலே இதுதான் நீங்க சொன்னதுல நம்ம பேசுனதுல அது கிளியர் ஆயிடுச்சு. சோ ம். அந்த குழந்தைகளுக்கு நீங்க வெண்பூசணி கொஞ்சம் நிறைய சாப்பிட கொடுங்க, வெள்ளரிக்காய் நிறைய சாப்பிட கொடுங்க. அதே மாதிரி சரி அவங்களுக்கு அது எதுல பயம் இருக்குங்கிறது உங்கள்கிட்ட நல்லா பேசும்போது கண்டிப்பா சொல்லுவாங்க. அதை ம் கொஞ்சம் ம். தெளிவுபடுத்துங்க. பயத்தை சரிங்க. விட்டுட்டு சொல்ல வேண்டாம். ஆ, தெளிவுபடுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க. சரி சரிங்கய்யா. சரிங்கய்யா. ரொம்ப தெளிவுபடுத்துறது பெரியவங்களோட வேலையை தவிர அதை வந்து மறைக்கிறக்கோ மத்ததோ சொல்லி அதை தப்பிக்க விட வேண்டாம். சரிங்கய்யா. அப்பானா சரிங்க. யாரு, ஏன் அப்பானா என்ன பேசுறாரு, ஏன் அப்படி பேசுறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா யாரு ஆ, பேசுறாலும் அவங்க தாண்டி தாண்டி போயிருவாங்க. குழந்தைங்க ஆ, ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. நம்ம சொல்லி கொடுக்கறதுலதான் வீக்னஸ் இருக்கிறோம். சரி சரிங்கய்யா. சரி, சரிங்க. ஓகே. நன்றி. ஆ, நன்றிங்கய்யா. வாழ்க வளம். நன்றிம்மா. வாழ்க்கை. ஐயா சொன்ன மாதிரி நாம அந்த கடைக்காரங்க கிட்ட கேட்டா அவங்க விதையுள்ள பழங்கள் கொடுப்பாங்க. நானுமே விதைய தேடி வருவேன். இப்ப என்ன பார்த்த உடனே அவர் சொல்லிடுவாரு, விதை பழம் இருக்குமா அப்படின்னு. அதான் ரொம்ப ஆ, பெருசா இருக்கிற பழத்துல விதை இருக்கிறது இல்ல, கொஞ்சம் நீளமா இருக்க பழத்துல விதை இருக்கு. அதை பார்த்து நீங்க வாங்குங்க. அடுத்து முகிலன் ஐயா அவர்கள். முகிலன். ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மகிழன். ஐயா எனக்கு வந்து முடி சீவுனா கொட்டுதுங்க ஐயா, அதுக்கு என்னங்க ஐயா பண்றது? இப்ப உங்களுக்கு ஒண்ணு இல்ல மகிழன், ஆயில் பாத் மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துருங்க. ரெண்டாவது சாட்டர்டே சாட்டர்டே ஆயில் சாட்டர்டே பாத். சொல்லுங்க சொல்லுங்க. சாட்டர்டே அது ஆயில் பாத் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. ஓகே, ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீர் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. ஓகேங்க ஐயா. நீர் காய்கறிகள் எவ்வளவு சேர்த்த முடியுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. அப்ப ஓகேங்க. படிப்படியா மாறிடும். காலேஜ் இப்பதானே போயிருக்கிறீங்க, அது அப்படிதான் இருக்கும். காலேஜ் கொஞ்சம் பழகி நீங்க செகண்ட் இயர் போயிட்டீங்கன்னா அப்புறம் அந்த பசங்களை மிரட்ட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு தைரியம் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல அப்படிதான் இருக்கும். ஓகேங்க. சரி மகிழன். சரிங்க ஐயா, வணக்கம். வாழ்க. வணக்கம். வாழ்க்கை வணக்கம்.
லக்ஷயா பேசலாமா? வாழ்க பேசலாமா? வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. செங்கல்பட்டுல இருந்து மீனா பேசுறேங்கய்யா. சொல்லுங்க. ஐயா, இப்ப பிறந்த குழந்தைக்கு வந்து தெரிஞ்ச குழந்தை தான். செக் பண்ணும்போது கிட்னி சைஸ் வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு இருக்கணும். ஆனா ஒரு சைடுல மட்டும் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்குன்னு ஸ்கேன் ரிப்போர்ட்ல சொன்னாங்க. இது வந்து ஒரு 7 வயசுக்குள்ள நீங்க பார்த்து செக் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா ஒண்ணு பெருசா ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கய்யா. அந்த குழந்தைக்கு வந்து இப்போ சின்ன வயசுல பார்த்து அவங்க பயந்து பயந்து நிறைய மெடிசன் அது இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னுமே ஏதோ டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அவங்க இன்னும் போல. கிட்டத்தட்ட சைஸ் வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சைஸ் பெருசா தான் இருக்கு. அதுக்கு என்னங்கய்யா பண்ணலாம்? அவனுக்கு இப்போ 6 வயசு ஆகுது. ஓகேம்மா. பொதுவா வந்து குழந்தைகளுக்கு வந்து எந்த விதமான மருந்து மாத்திரைகள் கொடுக்காமல் இருந்தால் 7 7.5 ஆண்டுகள் முடியும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் இப்ப நம்ம இவங்க அனார்கலி அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு 7 ஆண்டுகளை பத்தி ஒரு வகுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காரணம் அதுதான். அப்படி இருந்துச்சுன்னா அது எப்ப சரியாகும் அப்படிங்கறது நமக்கு அது பெரிய விளக்க உரை தரணும். அது 5 நாள் வகுப்பு எடுத்தாதான் கரெக்டா என்னால சொல்ல முடியும். பட் இப்பத்துக்கு வந்து அந்த நபர்களுக்கு அந்த மேல நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு உண்டான பய உணர்வு இது எங்க இருந்து வந்துட்டு சொன்னா நம்ம வேதாத்திரியம் சொல்லக்கூடிய பதிவு தான். தாய் தந்தைட்டு இருக்கிற பதிவு அந்த குழந்தைகிட்ட வந்து அந்த குழந்தையோட பதிவுல இப்ப அது தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த பதிவுகள் மாற்றி அமைக்கப்படுறதுக்கு அது 7.5 ஆண்டு ஆகும். முதல் 7.5 ஆண்டுகள் ஆகும். அதுக்கு அடுத்த 7.5 ஆண்டுகள் அது இன்னொரு மாற்றத்தை உண்டாக்கும். சரிங்களா? அதனாலதான் அப்ப சொன்னா அது ப்ளூ பிரிண்டா வேலை செய்யுது, கிட்னி ப்ளூ பிரிண்டா வேலை செய்யுதுன்னு சொல்லி. சோ இப்ப இருக்கிற மாற்றம் ஒரிஜினல் மாற்றத்துக்கு அதுவே மாத்திக்கும். அதனால அவங்களும் என்ன சொல்றாங்க, 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற காரணம் அதுதான். சரிங்களா? அதனால அந்த சப்போஸ் அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் யார் இருந்தாலும் நல்லா நீர் காய்கறிகள் நல்ல என்ன சொல்ற கடலோரமா இருக்கக்கூடிய பகுதிக்கு வாரம் கூட்டிட்டு போக சொல்லுங்க. கடல் தண்ணியில விளையாட விடுங்க. இதெல்லாம் செய்ய நீர்ச்சத்து உடம்புல போதுமான அளவுக்கு மாற்றம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஐயா, நான் கூட அக்குபஞ்சர் படிக்கிறேங்க ஐயா. அங்க 3 ஹீரோஸ் இருக்காங்க. சூப்பரா கிளாஸ் எடுப்பாங்க. இப்போ உங்களை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா. சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். ஆமா ஐயா, அது மீனாமா, இப்போ முக்கியமா சொல்லுங்கம்மா. அந்த பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் வந்து நம்ம அந்த ஐயா சொன்னாங்கல்ல 7 பருவங்கள் அந்த கிளாஸ்க்கு எப்படியும் ஜாயின் பண்ண சொல்ல. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் தான் அது. சோ அவங்க அதுல ஒரு நல்ல கிளாரிட்டி அவங்களுக்கு வரும். நாம என்னதான் சொன்னாலும் அந்த ஒரு ஆசிரியர் சொல்லும்போது ஒரு மருத்துவரா சொல்லும்போது அது அவங்களுக்கு நல்ல கிளாரிட்டி வரும். கட்டாயம் அவங்கள இணைச்சு விடுங்க. அந்த இது உங்ககிட்ட போஸ்டர் இல்லைன்னா நான் அனுப்பி விடுறேன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா, ஒரே ஒரு விஷயம்மா. இப்போ அக்குபஞ்சர் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து காமனா தெரியும் ஒவ்வொரு உறுப்பும் எப்படி இருக்குன்னு, டீட்டெயிலா தெரியாது. ஆனா இந்த கிளாஸ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட இது எப்படி செரிமானம் ஆகுது, அந்த உள்ள உறுப்பெல்லாம் என்னென்ன வேலை செய்யும்னு நமக்கே அப்படி ஒரு உணர்வா நல்ல ஃபீல் ஆகுது. அதனால எந்த இதுவா இருந்தாலும் ஒரு பயம் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இப்ப நான் ஃபீல் பண்றேன். அதுக்காக இந்த கிளாஸ் மகிழ்ச்சியாக்கு கோடான கோடி நன்றிகள், பாராட்டுகள், வாழ்த்துக்கள். குருமார்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் தான் அந்த உங்களுடைய நன்றி சேரும். நன்றி. வாழ்க வளமுடன். மோகன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா, இப்ப நம்ம காய்கறிகள் சாப்பிடணும், விதையுள்ள பழங்கள் காய்கறிகள் சாப்பிடணும், கிட்னிக்கு நல்லதுன்னு நீங்க நம்ம தக்மஞ்சில சொல்றோம் ஐயா, நீங்க சொல்றீங்க. ஆனா அலோபதியில அப்படி ஆப்போசிட்டா வந்து அந்த கிட்னில வந்து அந்த விதையுள்ள காய்கறிகள் பழங்கள், கத்திரிக்காய், தக்காளி, திராட்சை, இந்த மாதிரி சுண்டக்காய், அந்த மாதிரி நிறைய விதையுள்ள பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டா அந்த ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும், அதனால அதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது எப்படி அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆரம்ப காலத்துல டயபெட்டிஸ் வரும்போது டயபெட்டிக் சிம்டம் இருக்கிற யாரும் பழங்களே சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் பழங்களே சாப்பிடக்கூடாது அப்படின்னா இது வந்து அவங்க பர்பஸா சொல்றது கிடையாது. அவங்களோட சயின்டிபிக்கா வரக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டை வச்சுட்டு அவங்க பேசுறது. பட் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் எங்கிருந்து ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிற ஆராய்ச்சி யாரும் போகிறது இல்லை. ரிப்போர்ட் சேஸ் அப்படின்னா அங்கிருந்து ஆரம்பிச்சிருவாங்க.
ஓகே. அப்ப வந்து அந்த ஆரம்பத்துல டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பழங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. பட் நம்ம வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பழம் கொடுத்தா மட்டும்தான் கியூர் ஆகும்னு நம்ம சொல்றோம். இப்ப படிப்படியா என்ன சொல்லிட்டாங்க, கொஞ்சம் பழங்கள் சாப்பிடலாம், கொஞ்சம் காய் வெட்டா இருக்கிற பழங்கள் எல்லாம் நீங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப கொஞ்சம் ஒத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. மாம்பழம்னா இப்ப சாப்பிட வேண்டாங்கிறாங்க. ஆனா நம்ம மாம்பழம் தான் சாப்பிடணும்னு சொல்றோம். அது போல இனிப்புக்கு இனிப்பு தான் நம்ம கரெக்டான இனிப்பு கொடுக்குறோம். இனிப்புக்கு கரெக்டான இனிப்பு கொடுத்து சரிப்படுத்துறோம். அதே மாதிரி கிட்னியோட ஆரோக்கியத்துக்கு விதை உள்ள காய்கறிகள் மட்டும்தான் அதை காப்பாற்றும். விதைகள் அப்படிங்கிறது வந்து உங்களோட பருவத்துக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அது அதுல மீன் ஆயிடும். நம்ம ரொம்ப பாலிஷா பேசிட்டு இருக்கிறோம். அது இல்லாத விதைகள் இல்லாத காய்கறிகள் வந்து நம்மளோட ஜெனரேஷனையே வந்து இல்லாம பண்ணிடும். அந்த பவர் எல்லாமே கிட்னில இருக்கு. அதான் நம்ம சொன்ன மறைவான சக்தி அதுல இருக்குது. ஒரு செடிக்குள்ள ஒரு நிலத்துக்குள்ள இருக்கிற செடியை வெளியே கொண்டு வந்து கொடுக்கறதே அவர்தான், நீர் தான். அப்ப அந்த நீர் காய்கறிகள் நீங்க சாப்பிடும் பொழுதுதான் உங்க உடல்லயே அதே மாற்றத்தை உண்டாக்கி தரும். அதனால தைரியமா சாப்பிடுங்க. அதுக்கும் இந்த ஸ்டோனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸ்டோனுங்கிறது தனியா நம்ம இன்னொரு நாள் பேச வேண்டி வந்தா பேசலாம். உங்க உடம்புல அதீத வெப்பம் எங்கெல்லாம் தங்குதோ அங்கதான் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். அப்ப அந்த வெப்பத்தை அழிக்கணுமே தவிர இந்த காய்கறி அழிக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது. நன்றிங்க. இன்னும் ஒரு சின்ன ஒரு சந்தேகங்க. இப்ப பீரியட்ஸ் டைம்ல வந்து பெயின் வருது, ப்ளீடிங் நிறைய இருக்குன்னா அதுக்கு தைராய்டு சுரப்பி கொஞ்சம் அது காரணமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இல்ல கிட்னியோட திறன் கம்மியா இருக்குதுனால அந்த ப்ராப்ளம் வருது. தைராய்டுக்கு உண்டான அசைன்மெண்ட்டையும் கொடுக்கிறவரும் இவர் தான், கிட்னி தான். இவர் தான் மகாராஜா கீழே நிறைய மந்திரிகள் இருப்பாங்க. அதுல ஒரு மந்திரி தைராய்டு. சரிங்களா? அப்ப மகாராஜாவே டயர்டா இருந்தா மந்திரிகள் எல்லாம் ரொம்ப டயர்டா இருப்பாங்க. மகாராஜாவை நம்ம முதல்ல ஆரோக்கியப்படுத்திட்டா மகாராஜாவோட வேலை தான் மந்திரிகிட்ட வேலை வாங்குறது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், நேரடியாக மகாராஜாவை கான்சென்ட்ரேட் பண்ணோம். அதனால தைராய்டு கிளாண்ட் வந்து ஒர்க் பண்றது வந்து கிட்னியோட எனர்ஜில இருந்து தான் ஒர்க் பண்ணிட்டு. அப்ப பீரியட் டயத்துல தைராய்டோட வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வேரி ஆயிட்டு தான் இருக்கும். அதே நீங்க பீரியட் முடிச்சு ஒரு 15 நாள் கழிச்சு போய் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் வேற மாதிரி இருக்கும். சரி, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க சார். நன்றி. வாழ்க வளமுடன். கலைவாணி கங்காதரன் அவர்கள் அம்மா பேசலாம். வாழ்க வளமுடன் சார். எனக்கு வந்து நகம் பெருவிரல்ல சொத்த நகம் 30 இயர்ஸா இருந்துட்டு இருக்கு. அது மண்ணு போச்சுன்னா ரொம்ப பெயின் ஆகும். டாக்டர்கிட்ட எல்லாம் காட்டி ஆயின்மெண்ட் வச்சிட்டு இருக்கு. ஆயின்மெண்ட் வச்சாலே அந்த இடம் நகம் ஃபுல்லா அப்படி கருப்பாயிருது. இதுக்கு அக்குபஞ்சர் புள்ளி இருக்குங்களா? இந்த கால் பெருவிரலா கை பெருவிரலா உங்களுக்கு? கால் மண்ணு போச்சுன்னா அப்படியே செப்டிக் ஆகுது. இல்லாம மண் போச்சுன்னா அந்த தோலுக்கும் விரலுக்கும் இடையில கேப் இருக்குதுங்களா? ஆமா, அந்த கேப்ல கேப் இருக்குது. இருக்குது. ஓகே. ரெண்டு கால் பெருவிரல் அப்படிதான் இருக்குங்களா? ஆமா, ஒரு விரல்ல தான் ரொம்ப, இன்னொரு விரல் லேசா வலி வரும். இல்ல இடது பக்கம் இருக்கிற பெருவிரல்ல கொஞ்சம் பெருசா தெரியும். ஆமா, இடது பக்கம் உள்ளதுலதான் நிறைய ரொம்ப பெயினா இருக்கு. ஓகே. உங்களுடைய உணவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரியா பழங்கள் நிறைய சாப்பிடணுமா? பழங்கள் வயிறு நிறைய நீங்க பழங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. அதுல தோல் வந்து வளர்ச்சி, அந்த மசில்ஸ் கொஞ்சம் வளரும். அது வளர்ந்து அந்த இடத்துல இருக்கிறத அடைக்கணும். அதுக்கு வந்து இனிப்பு கொடுத்தாதான் அந்த வேலை செய்யும். இனிப்பு இல்லாம இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. அது பர்டிகுலரா காலை உணவுல பாதி வயிற்றுக்கு மேல பழம் சாப்பிட்டுட்டு மீதி வயிற்றுக்கு மட்டும் உணவு எடுத்துக்கோங்க. அப்படி தொடர்ந்து ஒரு 2 மாதங்கள், அதாவது ஒரு 48 நாள்ல இருந்து 60 நாள் எடுத்தீங்க சொன்னா உங்களோட அந்த பிரச்சனையை குறையுதாங்கிறத நீங்க பார்க்கலாம். சரிங்க சார், நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக லலிதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, ஒரே ஒரு தெளிவு வேணும். அதாவது எங்க வீட்டுல எங்க அக்காவோட பேத்தி ஒரு 6 வயசு ஆகுது. அந்த குழந்தை வந்து பிறந்தோடனே எல்லாரும் இந்த சின்ன குழந்தைங்களாம் வாய் சப்பும் போது பெருவிரல் தான் வைப்பாங்க. ஆனா வித்தியாசம் மத்த 4 விரல் வச்சுக்கிட்டே இருக்கா. அடிக்கடி வச்சிருவா சார். அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? பயமா இல்ல அது எதனால அப்படி வைக்கிறா? கையில இருக்கிற 4 விரல் வைக்கிறாங்களா, கால்ல இருக்கிற 4 விரல்? கையில 4 விரல்னா எந்த விரலை விட்டுறாங்க? பெருவிரல் மட்டும் விட்டுறா. பெருவிரல் விட்டுட்டு மத்த விரல்ல வாயில வச்சிருக்காங்களா? ஆமா. ஓகே. இப்ப மதர் ஃபீட் இருக்குங்களா? அதெல்லாம் எடுத்தாங்க. இப்போ 6 வயசு ஆயிடுச்சு சார் அந்த குழந்தைக்கு.
6 வீக் ஆயிடுச்சு. ஓகேங்க. சாரி 6 அப்படியும் மாசம். செய்யறா. அப்படியும் செய்யறாத. ஓகே. அதனாலதான் அது என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல. இல்ல இந்த குழந்தைக்கு என்னன்னு சொன்னா கொஞ்சம் துவர்ப்பான உணவுகளை கொஞ்சம் சேர்த்தி கொடுத்தீங்கன்னா அந்த கை சூப்புறதை விட்டுருவாங்க. துவர்ப்பா இருக்கிற உணவு கொடுக்கணும். அது குழந்தைக்கு எப்படி சார் கொடுக்கறது? என்னென்ன கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம்னு தெரியலைங்க சார். இப்ப நீங்க பெரியவனா வாழைப்பூ சாப்பிட்டுருவோம். கொடுக்கலாம். வாழைப்பூ, கோவக்காய், இல்ல வாழைப்பூ செஞ்சு கொடுங்க, கோவக்காய் கொடுங்க. அப்புறம் இந்த சுக்குட்டி கீரை சொல்லக்கூடிய மணத்தக்காளி கீரை சாப்பிட தரலாம். ஓகே ஓகே. சோ அந்த மாதிரி துவர்ப்பான பொருளை கொஞ்சம் பார்த்து சாப்பிட கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு நாக்குல இருக்கிற டேஸ்டும் கொஞ்சம் கம்மியா தெரியுது. அதையும் சேர்த்து இது கொடுக்கும்போது சரியாயிடும். ஓகே சார். அதே மணத்தக்காளி மாதிரி அந்த கீரை. குழந்தைக்கு பல்லு விளக்குறதுக்கு வந்து அந்த என்ன சார்? குழந்தை பல்லா? பிரஷ் பண்றதுக்கு பேஸ்ட் பண்ணவே கொடுக்கணும். பேஸ்டா? ஆமா, அந்த குழந்தை பல் விளக்குறதுக்கு பேஸ்ட் யூஸ் பண்ணவே கூடாது. பவுடர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே சார். ஓகே ஓகே. அது சரிங்க அப்படி சார். செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் பார்த்தோம். ஓகே. ஓகே சார். வாழைப்பூ, அப்புறம் அந்த மணத்தக்காளி கீரை, வேற என்ன சார் சொன்னீங்க? வாழைத்தண்டு எடுத்துக்கலாம், கோவக்காய் சாப்பிடலாம். வாழைத்தண்டு, கோவக்காய். ஓகேங்க. ஓகே ஓகே. நன்றிங்க. வாழ்க்கை. வாழ்க்கை வளம். சுசித்ரா அவர்கள். பேசலாம் சுசித்ரா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க காய்கறிகள் சொன்னீங்க இல்லைங்களா, கிட்னிக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு, அதுல சுண்டைக்காவும் சேருங்களாங்க ஐயா? சுண்டைக்காய் வந்து துவர்ப்பா இருக்குமா? சுண்டைக்காய் வத்தல் எடுத்துட்டீங்கன்னா துவர்ப்பு கிடைக்கும். அது ரொம்ப நல்லதுதான். சுண்டைக்காய் வத்தல் ஏதாச்சும் ரத்தத்துல இருக்கிற வேல்யூ ஏதாச்சும் ரொம்ப அதிகமாவோ குறைவாவோ இருந்துச்சுன்னா சுண்டைக்காய் வத்தல் சாப்பிட்டீங்கன்னா சமநிலை அடைஞ்சு அதை நீங்க பயன்படுத்தலாம். சரிங்க ஐயா. பச்சை சுண்டைக்காய் எடுத்துக்கலாங்க தானங்கய்யா? அது நல்லதுங்களா இல்ல வத்தல் நல்லதுங்களாங்க ஐயா? இல்ல, உப்பு போடாத வத்தல் கிடைச்சா ரொம்ப 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 நல்லது. அது இல்லாத பட்சத்துல நீங்க சுண்டைக்காய் பயன்படுத்திக்கோங்க. சுண்டைக்காய் ரொம்ப நல்லதுதான். அதை புளிக்குழம்பா இல்லாம தக்காளி வச்சு செய்யற மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்க ஐயா. அதுல விதைகள் நீக்கிடணுமா, கழுவிடணுமா? இல்ல, விதைகளை தட்டி மட்டும் போடுங்க, விதைகளை எடுக்க வேண்டாம். சரிங்க ஐயா. சிலர் வந்து விதைகள் தான் நச்சுத்தன்மை உடையது, அதை வந்து ஒரு தட்டிட்டு வாஷ் பண்ணி கொட்டிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்க சொல்றாங்க. விதையெல்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. விதைகள் வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை அதிகமா கொடுக்கறதுனால உங்களுக்கு, அதனாலதான் புளி ஊத்தி அது செய்யற காரணமே அது ஒண்ணுதான். அந்த கசப்பு இப்ப எப்படி நிறைய பேர் பாவக்காய் சாப்பிட சொன்னா நிறைய வெல்லம் அள்ளி போட்டு பாவக்காய் குழம்பு செய்வாங்க. பாவக்காயோட பர்பஸே அந்த கசப்புக்காக சாப்பிடுறது. அதே மாதிரி இந்த சுண்டைக்காய் வந்து கசப்பு சுவை அதுல அதிகமா இருக்கும். அதே வந்து நீங்க வத்தல் பண்ணிட்டீங்கன்னா துவர்ப்பு சுவையா மாறிடும். சரிங்க ஐயா. அளவை குறைச்சுக்கோங்க, அதுக்கு மேல தக்காளி போட்டு மேனேஜ் பண்ணிக்கோங்க. சரிங்க ஐயா. நன்றிம்மா. பச்சை சுண்டைக்காயை ஏன் தட்ட சொல்றாங்கன்னா, அதை நீங்க லேசா தட்டிட்டு மோர்ல போட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் கசப்பு குறையும். கசப்பு சாப்பிட மாட்டேன்றாங்கன்ற ஒரு ரீசனுக்காக தான். ஸோ மொத்த கசப்புமே நம்ம எடுக்கக்கூடாது. கொஞ்சம் லேசா தட்டிட்டு போட்டா போறோம். நன்றிம்மா. லக்ஷயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகி டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்களா ஐயா? அவங்களுக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா? இல்லம்மா, கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து நம்மளால கிட்னியை சப்போர்ட் பண்ண முடியாது. கிட்னியோட இண்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நல்லா சப்போர்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி டயாலிசிஸ் தாண்டிட்டாங்க, டிரான்ஸ்பிளான்டேஷனோட பகுதிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா நம்ம என்ன சொன்னோம், சரி போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி, இப்ப டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்க. சரிப்பா. அந்த மாதிரிப்பட்ட நபருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமாங்கய்யா அக்குபஞ்சர்ல? அந்த மாதிரி நபருக்கு தாராளமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அவங்களோட மெடிகேஷனை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் அட்லீஸ்ட் ஒரு 3-5 இயர்ஸ் கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மெடிசனை விட்டு வெளியே வர்றதை பத்தி யோசிக்கலாம். சரிங்கய்யா. ஐயா, அப்புறம் பாகற்காய் குழம்பு சொன்னீங்களா, அதுல வெல்லம் சேர்க்கலாமா வேணாமா? சேர்க்காம இருந்தா நல்லதா? சேர்த்தாம இருந்தா நல்லதுமா. சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து நதியா பேகம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க மேடம்.
இதுல வந்துட்டு 2 கேள்வி. ஒண்ணு ஃபர்ஸ்ட் என் ஜூனியருக்காக. அவ வந்துட்டு அந்த சாப்பிடுறதுலதான் ஆரம்பத்துல இருந்து ப்ராப்ளம் அவளுக்கு. இப்போ அவங்க ஸ்கூல்ல வந்துட்டு அந்த ரெஸ்ட் ரூம் விட மாட்டேன்றாங்க. அவ வந்துட்டு இந்த தண்ணி சரியா குடிக்காம அவ என்ன ஆயிடுறா, ஸ்டொமக் பெயின் அதிகமாயிடுது, என்னால முடியல அப்படின்னா. அப்புறம் அவங்க ஸ்கூல்ல பெர்மிஷன் கேட்டு அதுவும் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனாலும் அவ சரியா சாப்பாடு எடுக்க மாட்டேங்கிறா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் ரொம்ப டயர்ட் ஆயிடுறா. ஆனா ஃப்ரூட்ஸ் எதனா குடுத்தா கூட ஒவ்வொரு டைம் அவ சாப்பிட்றா, ஒரு டைம் அத அப்படியே ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்துறா. எனக்கு அது என்ன பண்றதுன்னே தெரியலங்கய்யா. இல்ல தண்ணி நல்லா குடிக்கிறானா? தண்ணி போதுமான அளவுக்கு எடுத்துக்கிறானா? அவ நம்ம வீட்ல இருக்க வரைக்கும் குடிச்சிடா. ஆனா ஸ்கூல்ல போயிட்டு என்ன பண்றான்னு தெரிய மாட்டேங்குது இல்லையா நம்மளுக்கு. இல்லம்மா, ஸ்கூலுக்கு நீங்க கேன் கொடுத்து வாட்டர் கேன் கொடுத்து அனுப்புறீங்களா? அதுல எவ்வளவு தீருது, எவ்வளவு மிச்சம் கொண்டு வர்றாங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இல்ல, அவ ஃபில்டர் பண்றேன்னு தான் சொல்றா. 1 லிட்டர் பாட்டில் கொடுத்து விடுறேன். அவ வந்து ஃபில்டர் பண்றேன்னு சொல்றா. முன்னாடி வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த தண்ணியில வந்து வெட்டி வேரு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், துளசி இதெல்லாம் போட்டு கொடுத்து விடுவேன். ஸோ இப்போ வந்துட்டு அது செய்யறதுல ஒரு 1 வீக் 10 டேஸா கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்னால, ஸோ அதனால வந்துட்டு இப்படி இருக்கா. எனக்கு என்னன்னே புரியலங்கய்யா. அதுக்கு என்ன இல்லம்மா, பண்ண? இல்ல நீங்க ரொம்ப அப்படி இருந்துச்சுன்னா ஒண்ணும் இல்ல, வெள்ளிக்காய் சாப்பிட பழக்கி விடுங்க போதும். மற்றது புரியலங்கய்யா. எது இருந்தாலும் இல்ல, வெள்ளரிக்காய் இருக்கு இல்லைங்களா, குக்கும்பர் சாப்பிட ஓகே, ஓகே. சொல்லுங்க. அது நாட்டு வெள்ளரிக்காய் கிடைக்காதுங்களா ஐயா? இல்லம்மா, பரவாயில்லைங்களா? இப்ப கிடைக்கலன்னா இருக்கிற வெள்ளரிக்காய் பயன்படுத்திக்கோங்க. வேற என்ன பண்ணலாம்? நாட்டுக்காய் சரிங்க. கிடைக்கணும், கிடைக்குது, ஆனா தேடி பார்க்கணும். ஓகேங்க ஐயா. அது ஒண்ணு. 2வது வந்துட்டு என்னோட பேஷண்ட் அவங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸே வர்றதில்ல. ஸோ இன்னைக்குதான் நியூ பேஷண்ட் வந்துட்டு போனாங்க. அவங்க உணவு முறைகள் மட்டும் மாத்த சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு பீரியட்ஸே வரல. ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் அந்த பீரியட்ஸே வருதுங்க ஐயா. ஓகே, என்ன வயசாச்சு அவங்களுக்கு? அவங்களுக்கு 26. மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாங்க ஐயா. சரி, ஓகே. அவங்களோட வீட்டு சூழல் கேட்டுக்கோங்க. அவங்களோட பய உணர்வு எப்படி இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. இது கல்யாணத்துக்கு முன்னாடி பீரியட் ப்ராப்ளமா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் பீரியட் ப்ராப்ளமா கேட்டுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டு பிரச்சனை அப்படின்னா அது அவங்க அப்பா அம்மா கொடுத்த ரெக்கார்டு வந்து அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கிறான்னு அர்த்தம். கல்யாணத்துக்கு அப்புறம் பீரியட் இரெகுலரிட்டிஸ் ஆனா இங்க இருக்கிற வீட்டு சூழல் தான் அவளை காயப்படுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதுக்கேத்த மாதிரி அந்த ஃபேமிலிக்குள்ள அவளுக்கு என்ன எதுல பிரச்சனையோட இருக்கிறாளோ அதுக்கு நீங்க ப்ராப்பரா கவுன்சிலிங் கொடுங்க. அது வந்து மனம் சார்ந்த விஷயத்துக்கு அதை கவனிச்சுக்கோங்க. உடல் சார்ந்த விஷயத்துக்கு வரும்போது நீங்க கேட்டேன்னா கண்டினியூஸா போட்டுட்டே இருக்கணும், வேற வழி இல்லை. கேட்டேன்னா UP 66 2 போட்டுட்டு வாங்க. மலச்சிக்கல் இல்லாம இருந்தாங்க, கான்ஸ்டிபேஷன் இல்லாம இருந்தாங்கன்னா சீக்கிரமா பீரியட் செட் ஆகும். கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு சொன்னா அதை சரி பண்ணிட்டு அப்புறம் இங்க வாங்க, கேட்டேன்னுக்கு வாங்க. அந்த பீரியட் வந்து செட் ஆகாது. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இதோட நிறைவு செய்துக்கலாம். இவ்வளவு நேரம் நமக்கு உணவு முறையை பற்றியும் சிறுநீரகத்தின் மிக அளப்பரிய ஆற்றலை பற்றியும் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்த ஐயா அவர்களை மீண்டும் வாழ்த்துவோம். ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களை தன்னலம் கருதாத இந்த ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நீங்க ரிலீவ் ஆயிக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிமா, நான் மறுபடியும் அடுத்த மாதம் சந்திப்போம். சிறப்புங்க ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன்.